எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அடுத்த ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நம்ம வாழ்க்கையில நெறைய கஷ்டங்கள் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய இழப்புகள்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும்போது, நம்ம வீட்ல இருக்கவங்க பெரியவங்க இந்த வார்த்தைய சொல்லுவாங்க. உங்க வீட்லயும் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "சரி விடு, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பு இல்லைன்னா நஷ்டம் அந்த மாதிரி ஏற்படும்போது, அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நமக்கு ஏற்படும். இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சின்ன இழப்பு நமக்கு ஏற்படும். இத தான் என்ன சொல்லுவாங்கன்னா, "இது பெரிய விஷயமா போயிருக்க வேண்டியது, பரவால்ல ஏதோ இது மாரி சின்னதா ஆயிருச்சு. அதுக்கு தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு" அப்படி சொல்லுவாங்க. ஸோ, இன்னைக்கு இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லப் போறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஓகே. இப்ப கதைக்கு போலாமா? ஆ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மான் இருந்துச்சாம். அந்த மான் பேரு வந்து மங்களம். ஓகேங்களா? அந்த மங்களம்ன்ற மானுக்கு ரொம்ப வயசாயி போச்சாம். இருந்தாலும் அதுக்கு அழகான ஒரு மான்குட்டி இருந்துச்சாம். அந்த மான்குட்டிய பாதுகாக்கிறதுக்காகவே மங்களம் தினமும் அதையே கண்காணிச்சுட்டே இருக்குமாம். திடீர்னு ஒரு நாள் என்னன்னு தெரியல, காட்டுல வந்து காட்டுத்தீ பத்திக்கிச்சாம். உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாமே ஓட ஆரம்பிச்சுதாம். இந்த மங்களமும் தன்னோட மான்குட்டிய கூட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுதாம். கொஞ்ச தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு பெரிய கழுகு வந்து தன்னோட குட்டிய தூக்கிட்டு போறத பார்த்துச்சாம். மனசு தாங்காம, அதால என்னெல்லாம் துயரங்களே அடக்க முடியாம, ரொம்ப அழுது புலம்புச்சாம் மங்களம்ன்ற மான். ரொம்ப தூரம் அந்த மான்குட்டிய தூக்கிட்டு போனதை தன் கண்களால பார்த்து தாங்கிக்க முடியாத துயரத்த கொண்டுச்சாம். இனிமே நம்ம குட்டி அவ்வளோதான் அப்படிங்கிறத ஒரு துயரத்தோட அங்கேயே நின்றுச்சான் அந்த மங்களம் மான். தொடர்ந்து ஓட ட்ரை பண்ணாலுமே சுத்தி என்ன ஆயிடுச்சாம், காட்டுத்தீ பரவிருச்சாம். அப்படி பரவும் பிறகு என்ன ஆச்சாம், இப்போ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டுருச்சாம். அப்புறம் என்ன ஆச்சாம், அந்த தீயிலேயே அந்த மங்களம் மான் கருகி இறந்து போச்சாம். இது வந்து நம்ம கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுகு அந்த மான்குட்டிய தூக்கிட்டு போச்சு இல்லையா? கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போன பிறகு, அந்த கழுகு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போன பிறகு, அந்த இடத்துல வந்து ஒரு புயல் காற்று வீசியிருக்கு. அந்த புயல் காத்து வீசும்போது, தன்னையே அறியாம அதோட நக அலகுலருந்து அந்த மான் வந்து எப்படியோ தவறி கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்த மானு எங்க விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆறு, ஆற்று தண்ணி இருக்கும் இல்லைங்களா? அதுல விழுந்துருச்சு. அப்படி விழும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த மான் வந்து எந்தவித உயிர் பாதிப்பும் இல்லாம, பத்திரமா அந்த தண்ணீல அடிச்சுட்டு போயிருச்சாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மான் கரை ஏறி, அதுக்கப்புறமா அதோட வாழ்க்கைய ஆரம்பிச்சது. ஸோ இதுலருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு நெறைய கஷ்டங்கள் வரும், நெறைய இழப்புகள் வரும், நெறைய துயரங்கள் வரும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஆனாலும், அதுலயும் ஒரு சில நன்மைகள் நடக்க தான் செய்யுது. இதுவே மங்களத்தோடவே அந்த மான்குட்டி அங்கேயே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மங்களம் வயசான மான். அதுதான் தவறுச்சுன்னா, இந்த குட்டி மானுமே தவறியிருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா, அந்த கழுகு வந்து தூக்கிட்டு வந்ததுனால மட்டும் தான், அந்த குட்டி மான் உயிர் பிழைச்சது. இதே மாரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம நெறைய பேரு பெரிய பெரிய விஷயங்கள்லலாம் நம்ம வந்து நஷ்டத்த பார்த்துருப்போம். இல்லன்னா கவலைகள கவனிச்சிருப்போம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம லைஃப்லயும் நடந்திருக்கும். ஆனா, அப்பல்லாம் வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன இழப்போ, சின்ன வருத்தமோ, மனக்கவலையோ வரும். ஸோ, இதுதான் இன்னைக்கு மாறல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், அதுல ஏதாவது இந்த மாரி சின்ன சின்ன கஷ்டமா மறைஞ்சு போயிருது தான். நம்ம முதல்ல சொன்னது தான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. உங்க லைஃப்லயும் இதே மாரி நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்குமே அந்த மாரி நெறையவே நடந்திருக்கு. நெறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கவும் பண்ணியிருக்கேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கா? புடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில நாளைக்கு சந்திக்கலாம். டாடா!